ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம். சோறு வடித்த கஞ்சி தண்ணியில் காஃபி தூள் போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கடலை வகைகள் நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இது வந்து கருப்பு சுண்டல். இந்த சுண்டலோ இல்லை பயிறு இந்த மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அதில் சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி வச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பயிறு இல்லை கடலை வச்சுருக்கீங்களா அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருங்க. போட்டு நீங்கள் டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காது. இந்த டிப்பை வந்து நம்ம பயிறு வகைகளுக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி வந்து ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள் பார்த்தோன்னா இயற்கையாகவே ஒரு நல்ல கிருமி நாசினி. இது நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோன்னா முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு நல்ல பவுடர் ஃபார்மில் வந்து கிடைக்கும். இந்த பொடியை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் அங்கங்கே பார்த்தோன்னா எறும்பு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடங்களில் இந்த பொடியை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா எறும்பு பொடி, சாக்பீஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி வீடுகளில் இந்த டிப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை வந்துட்டு எறும்பு தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து போட்டு விட்டுக்கலாம். முக்கியமாக வந்து கிச்சனில் தான் வந்து அதிகமாக வந்து எறும்பு தொல்லைகள் வந்து இருக்கும். நம்மளோட கவுண்டர் டாப்பில், அப்புறம் அடுப்பு பக்கத்தில், இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு எறும்புகள் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் இதை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு பார்த்தோன்னா எறும்பு அப்படிங்கிறது வரவே செய்யாது. இதை நம்ம வந்து ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை நம்ம வந்து எப்பவும் போல் துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு புதுசாக கூட பவுடர் ரெடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி. இந்த தண்ணியை வந்துட்டு நிறைய விதங்களில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட லைஃப்பில். இந்த தண்ணியில் பார்த்தோன்னா நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சாதம் வடித்த கஞ்சி தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து காஃபி தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன காஃபி பவுடர் இருந்துச்சாலும் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ரைஸ் வந்து ₹2 பாக்கெட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். காஃபி தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதோட கலர் வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். காஃபி பவுடரில் எந்த வித கட்டிகளுமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இல்லை சீயக்காய் எது நீங்கள் யூஸ் பண்ணி தலைக்கு குளிப்பீங்களோ அந்த ஷாம்பு இல்லைனா சீயக்காய் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் கார்த்திகா சீயக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே வந்து இதில் தட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட முடிக்கு தகுந்தால ஷாம்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட முடிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த கஞ்சி தண்ணியில் நம்ம கலந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஷாம்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாவே வந்து நுர வரும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே. இந்த மாதிரி நான் வந்து சீயக்காய் சேர்த்துருக்கிறதுனால கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட முடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போது நம்ம வந்து குளிப்போம் இல்லையா, ஷாம்புவை நம்ம டைலூட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஷாம்பு நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த கஞ்சி தண்ணி வந்து எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கு பதிலாக தான் நான் வந்து சீயக்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த சீயக்காவை நம்ம தண்ணியில் கரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக நான் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் சீயக்காவை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட நம்ம காஃபி பவுடரும் வந்து சேர்த்துருக்கிறதுனால இது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா முடி உதிர்வை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். தலைக்கு நீங்கள் எப்போல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து குளிங்க. கண்டிப்பாக உங்களோட முடி உதிர்வில் வந்து மாற்றம் தெரியும். முடி கொட்டுறது அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த அளவுக்கு இது ஒரு எஃபெக்டிவான ரெமெடி. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது நம்மளோட முடியை வந்து நல்லா வந்து ஷைனிங் ஆக்கி கொடுக்கும். இந்த கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிஷ்னர் வந்து வெளியில் வாங்கி போடவே தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான கண்டிஷ்னர் இது தான். தோசைக்கல் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அப்படி நம்ம ஓரத்தில் சாய்ச்சோ இல்லை வந்து செவுரில் வந்து மாட்டியோ வச்சுருப்போம். இந்த மாதிரி மாட்டி வைக்கிறப்போ பின்னாடி உள்ள கரைகள் வந்து செவுரில் வந்து பட்டு டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தோசைக்கல்லும் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வந்து நியூஸ் பேப்பர் மேலே அப்படி வச்சு விட்டுருங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த கம்பியில் எதுலையாவது தொங்க விடுறீங்க அப்படின்னா அந்த ஆணிலேயோ இல்லை கம்பிலேயோ வந்துட்டு சைடில் அந்த மாதிரி நியூஸ் பேப்பரோட சைடில் ஹோல் வந்து போட்டு விட்டுட்டு நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு உள்ளே வந்து மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா
இந்த மாதிரி தோசைக்கல் அது மேலே வந்து போட்டு விடுங்க. இப்படி போடுறதுனாலே வந்து செவரில் வந்து டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் தோசைக்கல்லும் துரு பிடிக்காமல் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து செவரில் வந்து சாய்ச்சி வைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை மடிச்சுட்டு லைட்டாக வந்து சாய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே தோசைக்கல் வைக்கிற இடம் நமக்கு கரை படியாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல் வந்து துரு பிடிக்காமலும் இருக்கும். இந்த டிப்பை வந்து இரும்பு கல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய திங்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். அது வைக்கிறப்போ ஒரு மாதிரி வந்து கெட்ட வாடை வந்துகிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை கையிலே வந்து இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஓரமாக வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது கெட்ட வாடைகள் இருந்தாலுமே அந்த வாடைகள் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சாலுமே சீக்கிரமாக வந்து காய்கறிகள் சுருங்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகவும் செய்யும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை இந்த மாதிரி காய்கறிகள் மேலே வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காய்கறிகள் ரொம்ப நாள் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை நீங்கள் வந்து எல்லா காய்கறிகளுக்குமே ட்ரை பண்ணலாம். நான் வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் வந்து புடலங்காய்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம காய்கறிகள் மேலே ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஏதாவது கேப் மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகள் இருந்துச்சுனாலும் அந்த கேப்புக்குள்ளேயே வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது வழியே வந்து காற்று போகாது. காற்று போகாமல் இருந்தாலே காய்கறிகள் வந்து ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நம்ம வந்து தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வழியே காற்று போகாமல் இருக்கும். காற்று போகாமல் இருக்கிறதுனால காய்கறிகளும் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து எடுத்துகிட்டு இது கூட நம்ம 2வதாக பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி மஞ்சள் தூளோட பேஸ்ட்டு சேர்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஏற்கனவே மஞ்சள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மஞ்சளையும் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இன்னொரு பொருள் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லோரோட வீட்லேயும் வந்துட்டு இந்த பொருள் வந்து இருக்கும். அது என்னென்னு பார்த்தோன்னா நெய் தான். இந்த நெய் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டிலே வந்து ரெடி பண்ணுது. உங்ககிட்ட கடையில் வாங்கின நெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் வந்து எந்த அளவில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நமக்கு மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து சேர்த்துருக்கக்கூடிய அளவு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், அப்புறம் நெய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா நம்ம பாதங்களில் வெடிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெடிப்புக்கு தான் இதை ஒரு மருந்தாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய வெடிப்பு எல்லாமே காணாமல் போயிடும். இது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மருந்து. இதை வந்து வெடிப்புக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய 3 பொருளுமே ரொம்பவே எஃபெக்டிவான பொருள். அதனால் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். டெய்லியுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களோட பாத வெடிப்பு காணாமல் போயிடும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பால் பாக்கெட்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்போ அதில் வந்து ஏதாவது லீக்கேஜ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது டேரெக்டாக வந்து நம்ம வச்சோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொட்டி நமக்கு வந்து அந்த இடமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பால் பாக்கெட் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடமும் வந்து நீட்டாகவே இருக்கும். அதுக்கு ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே இருந்துக்கும், அதை விட்டு வெளியே வராது. நம்ம இதை வந்து நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.